இந்த கால ஊழியங்கள்லாம் உங்கள் பார்வைகளே எப்படி இருக்குண்ணே? எழுப்புதல் ஆமாம், வருதா? ஏதாவது ஒரு அடையாளங்கள் தெரியப்படுதா? நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. ஆமாம், இப்போ நான் எங்கள் ஊர்லேருந்து பெறப்பட்டு உங்களை சந்திக்க வந்ததே, ஏன்னா இன்றைக்கி நிறைய சபைகளில் சுவிசேஷ ஊழியத்தை நிறுத்திட்டாங்க. 100% நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆள் சேர்க்குறாங்க, அவங்ககிட்ட தசமா காணிக்க வசூல் பண்ணுறாங்க, ரைட்டு, அவங்க ஊழியம் செய்கிறாங்க, அந்த ஆத்மாக்களுக்கு மட்டும் செய்கிறாங்க. ஆனால் நான் சிறு பையனாக இருந்த போது, எனக்கு இப்போ 65 வயசாகிடுச்சு, எல்லாம் தெரு தெருவாக போய் சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சாங்க. அதில் நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாங்க. திரும்பவும் அப்படிப்பட்ட எழுப்புதல் வர வேண்டும். இப்போ இன்றைக்கி உங்களுடைய கிராம மிஷனரி இயக்கம் வந்து இந்த விருதுநகர் பக்கத்தில் இந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனரி இயக்கத்தை நீங்கள் உருவாக்கிட்டு வந்துருக்கீங்க. நான் இதுவரை கேள்விப்பட்டேன், இன்றைக்கி நான் நேரில் வந்து பார்க்குறேன். இந்த கிராம மிஷனரி ஊழியம் வந்து காஸ்பல் அறிவிக்கிறத மட்டும் செய்து இதை இன்றைக்கி விட்டுட்டாங்க எல்லாரும். ஏன்னா நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி போதியுங்கள், இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள். அந்த மத்தேயு 28 அதிகாரத்தில் சொன்னார், மார்க் 16 அதிகாரத்தில் சொன்னார். இந்த பிரைமரி காஸ்பல் ஒர்க்கு இன்னைக்கு விட்டாச்சு, எல்லாம் விட்டு. அதனால இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, டேவிட் கணேசன் அண்ணன் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை தொடங்கியிருக்கார். நான் அவங்கள 2வது முறை இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கிராம மிஷனரி இயக்கத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும், நம்பர் 1. 2வது, நம்மளால் இயன்ற காணிக்கை அனுப்பணும். ஏன்னா நம்ம அந்த பூமி, இப்போ நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நான் உயிரோடு இருக்கும்போது இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த ஊழியத்துக்கு நம்ம கண்டிப்பாக தாங்கணும். ஏன்னா மிகப்பெரிய, நான் இது ஒரு சின்ன ஏதோ ஒரு ஷெட்டில் அண்ணன் நடத்துகிறாருன்னு நினச்சிட்டு நான் அங்கேருந்து வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளவு காரியங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்குது என்று பார்த்தேன். எனவே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாரும் இந்த மிஷனரி இயக்கத்துக்காக ஜெபிப்போம், தாங்குவோம்.